முதல் முதலா தாவேக்கு அவங்க கூட்டணி உறுதிப்படுத்திருக்காரு செங்கோட்டையன். அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் அவங்க கூட இணைய போடுறோம். அதுல எனக்கு கருத்து இல்லை. தம்பி வந்து கூட்டணியை விரும்புகிறார், அவர் கூட வர்ற கட்சியில சேர்த்துக்கிறார். நான் கூட்டணியை விரும்பலை, கூட்டணி போகவும் விரும்பலை. அதனால எனக்கு அதை பேசக்கூடாது. அவர் ஆட்சியில் பங்கு வரைக்கும் தர்றேன்னு சொல்கிறாரு, அதை போய் நம்ம பேசிக்க முடியாதுல்ல. ஒரு கட்சி தம்பி ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. இப்போ என்னையே தனிச்சு நிற்கிறீங்கன்னு யாரும் எது கருத்து சொல்லணும்? எனக்கு வந்து ஒரு தனித்த ஒரு தத்துவம் இருக்குது, பாதை இருக்குது. நான் இதான் செய்யணும்னு வந்திருக்கேன், நான் செய்கிறேன். அதில் உங்கள் கருத்து அவசியம் இல்லை. அதனால இப்போ எங்கள் ஐயா டிடிவியோ எங்கள் அப்பா ஓபிஎஸோ தம்பி விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அது அவங்க கட்சி, அவங்க நிலைப்பாடு, அவங்க கருத்து, கோட்பாடு. அதில் யாரும் கருத்து சொல்லக்கூடாது. நான் இல்லை, நீங்களும் சொல்லக்கூடாது. திமுக காங்கிரஸ் கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவோட எம்பி வந்து ஆர்எஸ்எஸோட குரலா வந்து மாநில இல்லை, எனக்கு அதில் பெரிய கருத்து இல்லை. எனக்கு திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறதுல எனக்கு உள்ள வெறுப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும், புரியுது. அவங்க ரெண்டு, நான் கட்சி ஆரம்பித்தது இவங்களை ஒழிக்கத்தான். உங்களுக்கு என் இனத்தை கொன்னது கூட நின்னதில் அடுத்தவங்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ரத்த சாட்சியாக நானே பார்த்த துரோகம் அது. அப்போ அதனால எனக்கு காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதுன்னு இல்லை. இவங்க தானே அவரை ஜெயிக்க வச்சாங்க. சொல்லுங்கள், 4000 ஓட்டில் அவர் ஓட்டா? தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்தி அவர் வென்றது எப்படி? இவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அவர் பேசுகிறாருல. நீங்கள் அவ்வளோ கஷ்டம்னா வெளியில் போய் நிற்க வேண்டியதானே, தனியாக போய் நிற்க வேண்டியதானே. இப்போ நான் நிற்கிறேன்ல, யாரோட சேராமல் அப்படி நில்லுங்க. திமுகவோட இருக்க பிடிக்கல, இல்லை யாரோடவா போங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போகணும். அது உள்ளே உட்காந்துட்டு பேசுகிறல, அதெல்லாம் வந்து அது பேரத்துக்கு வழிவகுக்கும். எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, கூட கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு தருமே வெளியே, இதெல்லாம் அது செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ திமுக அரசு வந்து இந்த கூடுதல் பரிசு தொகை, லேப்டாப் கொடுக்குறது, அதுக்கு அடுத்தால ஆசிரியர்களுடைய ஓய்வூதியம், இது எல்லாமே இப்போ ஓகே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் கொடுத்தது ஒரு பெரிய திரைப்பட விழா மாதிரி எல்லா நடிகர்களையும் கொடுத்து பெருசாக பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது கேவலமாக பார்க்குறேன். நான் இருக்கிறேன். இந்த அரசியலை நான் வந்து முற்றுமுழுதாக வெறுக்கிறேன். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த கட்சிகள் வந்து கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்யும், மக்கள் அரசியல் செய்யாது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.